புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நீங்களும் கவலைப்பட்டு இருக்கீங்களா? அது வாங்குங்க, ஒரு சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து பண்ணலாம். அது ஒரே ஒரு மசாலா யூஸ் பண்ணீங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன், கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நான் வந்து இடிச்சு சேர்த்திருக்கேன், நீங்க பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா வந்து சுருள சுருள வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மஷ்ரூம், அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விடும்போது நல்லா நீர் ஈர்த்து வருங்க. அதுக்கப்புறமா நம்மளோட நிகழ்மகிழ் பெப்பர் ஃப்ரை மசாலா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேங்க. இந்த ஒரு மசாலா மட்டும் போதுங்க, அவ்வளோ டேஸ்டியா வந்து இருக்கும். அந்த மசாலா ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா சுருள சுருள நம்ம வந்து வதக்கி எடுத்தோம்னா போதுங்க. தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிளான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவுனா அப்படி ஒரு டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட மாமியார் என்ன வந்து அப்படி ஒரு பாராட்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளவு டேஸ்டியா இருந்துச்சு உண்மையாவே. ஒரு விருந்தே வைக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட மசாலா வந்து அவைலபிளா இருக்குங்க. அது போக இப்ப வந்து மொய்காம்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 14 வகையான மசாலா வந்து பாத்தீங்கன்னா 1001 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த மசாலா எல்லாமே உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சமையல் அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. அவங்களோட வாட்ஸ்அப் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயும் கீழே வந்து டேக் பண்றேன். கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்களேன், அப்புறம் விடவே மாட்டீங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.